சில பாடல்கள் வந்து அந்த டைமே ரீச் ஆயிருக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு தோணிருக்கும். பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்காக ஒரு பக்கம் என் ஃபர்ஸ்ட் பாட்டு இது. ஆமா. அதை வேற மாதிரி கடுப்பேற்றினாங்க. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து பாடல் எழுதி ஒரு 2 லைன் அவங்களே போட்டு கொண்டு வந்தாங்க. சார் இதை வச்சு நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு இசையமைப்பாளருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த லிரிக் இருந்தால் நான் எழுத மாட்டேன். ஏன்னா ஒரு எல்லைக்கு மேலே அது விரசம் ஆயிடுச்சுன்னா அது நம்முடைய பேரை வந்து ரொம்ப தப்பாக அப்படி நம்ம எழுத வேண்டிய அவசியம் வேணும். வைரமுத்து சார் வந்து சொல்லியிருந்தாரு, அவருடைய பாடல்கள்ல இருக்க வார்த்தைகள் வச்சு டைட்டில் போறது வந்து காப்பிரைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். ரொம்ப பயங்கரமான கான்ட்ரோவர்சியா இருக்கு சார். ஆனா சில பாடல்கள் வந்து அந்த டைமே ரீச் ஆயிருக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு தோணிருக்கும். வா வாசுகே வா வாசுகே வா. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்காக ஒரு பக்கம் என் ஃபர்ஸ்ட் பாட்டு இது. ஆமா. அதை வேற மாதிரி கடுப்பேற்றினாங்க. நார்மலாக அந்த பாட்டை கேட்டிங்கன்னா யாரையோ ஒருத்தரை ஒரு திடீர்னு மேலே வெற்றி அடைஞ்சிட்ட ஒருத்தரை போய் வான்னு வாழ்த்தி பாடுற மாதிரி இருக்கும். அந்த அம்மா பாட்டு என் மகனே பாட்டு வந்து ஐயா கஸ்தூரிராஜா அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பாட்டை அவ்வளோ வந்து ஒரு அரை மணி நேரம் பாராட்டினாங்க. என் மிஸ்ஸஸ் வந்து தனுஷுக்கு பார்த்து பாடுற மாதிரி இருக்கு அந்த பாட்டு, அவ்வளோ அப்படின்னு சொன்னார் அவர். இந்த மாதிரி இடத்துல பண்ணிட்டு நான் வந்து இவ்வளோ செலவு பண்ண குளுமணாலில் எடுத்தாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா அதனுடைய ரேஞ்சு குறைஞ்சிரும். அந்த வேலி மாதிரி எனக்கு அதை காமிச்சோன்னே சரி நெல்லியும் வேலின்னு வச்சு அந்த அமளி துமளி நெல்லியும் வேலின்னு அந்த லா சவுண்டும் வரணும் அதில் அப்படி வச்சு பண்ணோம். நாணி கோணி நாணி என்றால் கூச்சப்பட்டு, கோணின்னா அப்படி வெக்கப்பட்டு கூனி குறுகி நிற்கிறோம்ல. நாணி கோணி ராணி உந்தன் மேனி நானும் வைக்கிறேன்னா எல்லாத்துக்கும் பயங்கரமான மீனிங்லெஸ் கிடையாது. நம்ம அலேக்ராங்கிறது இத்தாலி வார்த்தை. இத்தாலியில் தான் அந்த பாட்டை ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிங்கனமணின்னா என்ன அப்படிம்பாங்க. ஜிங்கனமணி ஆக்சுவலி வந்து ஒரு மலேசியாவில் சொல்லப்படுற ஒரு வார்த்தை. ஆக்சுவலி மோகன்லால் வந்து டைரக்டர் இன்னைக்கு வரைக்கும் ஜிங்கனமணி தான் ஃபோன் பண்ணி ஜிங்கனமணி எப்படி. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ சமீப காலத்துலன்னு இல்லை, ரொம்ப காலமாகவே நம்ம பிளேலிஸ்ட் எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்க 2 பேர் கூட தான் நம்ம இருக்கோம். அதுவும் இப்போ இந்த குபேரா சாங்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய வந்து நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாடல்கள் நம்ம டே டு டே லைஃப்ல அந்த பாடல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி சார் உங்க 2 பேரையும் வெல்கம் பண்றதுல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. ஓகே, அதாவது குபேரா சாங்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்படியே ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்க தான் தோணுது. உங்களுக்கு அந்த சாங்ஸ் எவ்வளோ ஸ்பெஷல்? நிச்சயமா லேட்டஸ்ட்டாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு படம். சேகர் கமுலா அவர்கள் ஒரு மிகப்பெரிய முற்போக்கு இயக்குனராக இந்த படத்தினுடைய கதையே ரொம்ப ஒரு வித்தியாசமான காலமாக தனுஷார் லைஃப்பில் இது ஒரு வித்தியாசமான ஒரு மைல் ஸ்டோன் நடிப்பாக பார்க்கப்படுது. எல்லாமே அவர் வந்து தனுஷ் அவர்கள் மிகச்சிறந்த நடிப்பை இந்த படத்தில் வழங்கியிருக்கிறார் சொல்ல முடியும். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசை மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுது. ஒரு ரீரெக்கார்டிங் சாங்ஸாக இருக்கட்டும். இன்றைக்கி சாங்ஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறப்ப நமக்கு கூடுதலான எனர்ஜி, எக்ஸ்ட்ரா எனர்ஜி. குபேரால ஓப்பனிங் சாங் இருக்கு இல்லையா, போய் வா நண்பா. அந்த பாட்டு வந்து தேவி சார் எனக்கு டியூன் கொடுக்கும்போதே ஒன்று சொன்னார். நார்மலாக கேட்குறப்ப ஒரு கொண்டாட்டமான பாடலாக இருக்கணும், ஒரு செலிப்ரேஷன் சாங்காக இருக்கணும். பட் படத்தோட பார்க்கும்போது ஒரு டெட் பாடிக்கு முன்னாடி பாடுற பாட்டாக இருக்கணும். அது அப்போ தான் தெரியணும், விஷுவலை பார்க்குறப்ப தான் இது என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். அது ரொம்ப இந்த படத்தில் வந்து நீங்கள் நார்மலாக அந்த பாட்டை கேட்டிங்கன்னா யாரையோ ஒருத்தரை ஒரு திடீர்னு மேலே வெற்றி அடைஞ்சிட்ட ஒருத்தரை போய் வான்னு வாழ்த்தி பாடுற மாதிரி இருக்கும். ஒன்டே ஹீரோ நீ தான் வச்சு ஊரே தலை மேலே வச்சு கொண்டாடுத மூலம் ஆச்சு, இப்போ நீ தான் ஆளுங்கட்சி, சிஎம்பிஎம் வந்தால் கூட நீ எந்திரிக்க தேவையில்லை, இனிமேல் உன்னை பார்க்குறது தான் ஒரு சிறிய போயிடும், பெரிய லெவலுக்கு போயிட்டேன், இப்படியா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் அதை பார்க்குறப்ப இல்லை ஊரே தலைமலை வச்சு கொண்டாடு தான் பாடையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க, அது இன்னொரு அர்த்தம். அது ஸோ அந்த பாட்டு முழுக்கவுமே அப்படி ஒரு வித்தியாசமான 2 அர்த்தங்களோடான ஒரு டிஃப்ரெண்டான சாங். தமிழ் சினிமாவுக்கே இது ரொம்ப புதுமையான சாங். இது மாதிரி வேற ஒரு பாட்டு வந்திருக்கான்னு எனக்கு செலிப்ரேஷன் சோகம் ரெண்டுமே இந்த பாட்டுக்குள்ளா இருக்கும். அதாவது ஒன்று ஒரு செலிப்ரேஷனே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, இன்னொன்று ஒரு சோகத்தை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி 2 விதமான ஒரு அர்த்தமும் இருக்கிற ஒரு பாடலாக இந்த பாட்டு இருந்தது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. தாய்மை பாடல் அந்த அம்மா பாட்டு என் மகனே பாட்டு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்களுக்கு மத்தியில் ரொம்ப எடுபட்டிருக்கு. ஐயா கஸ்தூரிராஜா அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பாட்டை அவ்வளோ வந்து ஒரு அரை மணி நேரம் பாராட்டினார். அவ்வளோ சிறப்பான வரிகளோட, அவ்வளோ அழகான குரலோட, உயிரை உருக்குகிற இசையோட அந்த பாட்டு எல்லாமே அமைஞ்ச ஒரு பாட்டாக அந்த பாட்டு வந்திருக்கு அப்படின்னு பாராட்டினார்.
என் மிஸ்ஸஸ் வந்து தனுஷுக்கு பார்த்து பாடுற மாதிரியே இருக்கு அந்த பாட்டு, அவ்வளோ அப்படியும் சொன்னார் அவர். அதுவும் அந்த அளவு ஒரு தாய்மை வந்து தன்னுடைய குழந்தைய பார்த்து பாடுற மாதிரியான அந்த பாட்டு இருக்குது அப்படின்னு அந்த வரிகளை எல்லாம் ஒவ்வொரு வரியாக சொல்லி ரசித்து அவர் தாய்மை பாட்டு என்ன எழுதியிருக்காரு. வீரத்தாலாட்டுன்னு ஒரு படத்தில் தாய்மை பற்றி ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டினுடைய வரிகளை பகிர்ந்துக்கிட்டு அப்போ நெடுநேரம் பேசிக்கிட்டு இருந்தார் அந்த பாட்டை பற்றி. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் சார், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அது மாதிரி நிறைய பேர் வந்து அந்த பாட்டை பாராட்டுறாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பாடல்லாம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அண்ட் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மறக்க முடியாத அப்ரிசியேஷன்னா என்ன? அம்மாங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரிலேஷன்ஷிப். எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலுமே வந்து அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்து ஒரு ரொம்ப அது ஒரு டீப்பான ஒரு எமோஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு பாட கிடைச்சதுல நான் ரொம்ப ரொம்ப ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு காட் அண்ட் டிஎஸ்பி சார் வந்து இந்த பாட்டு எனக்கு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அண்ட் விவேகா சாரோட லிரிக்ஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ டீப்பாக இருந்தது. ஒவ்வொரு வேர்ஸ்லேயும் வந்து ஒரு சில லைன்ஸ்லாம் ரொம்ப உருக்கமாக இருந்தது. ஸோ அது பாடும்போதே வந்து எனக்கு ரொம்ப ஐ ரியலி ஃபெல்ட் இட் and sang it. So அந்த அளவுக்கு this is special. I think என்னோட கரியரில் வந்து this will be one of the most ஸ்டாண்டிங் சாங்ஸ் என்னோட கரியரில் கண்டிப்பாக இருக்கும். எஸ். அண்ட் மறக்க முடியாத அப்ரிசியேஷன் யார்கிட்ட இருந்து வந்தது? நிறைய டிஎம்ஸ் வந்தது. பட் எல்லாத்துலேருந்தும் எனக்கு என்னென்னா கண்ணை மூடிட்டு அதை கேட்கும்போது எங்கள் அம்மா எனக்கு வந்து அதை பாடுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு அப்ரிசியேஷன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அப்போ அந்த பாட்டை கொஞ்சம் பாடிடலாமா? ஒரு ஃபியூ லைன்ஸ். நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்த அதுலேருந்து வெளியே வரவே முடியாமல் கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான லிரிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது பாடி காட்ட முடியுமா? பச்சை புல்வெளி விரிஞ்சிருக்கு, பாரிஜாதம் எரிஞ்சிருக்கு, புன்னகையோட பூவோம் கைய பிடிச்சு வாடாய மகனே, நெஞ்சாங்கூட்டு நடுவால நகமும் ஒன்ன காத்திருப்பேன், நிமிஷம் கூட பிரியாம நிழலா வருவேன் மகனே, நில கொலையாம இருக்கணுண்டா, நெடுங்காலோ நீ வாழணுண்டா, நிலவா உனக்கு துணையா வானத்தில் நிறுத்தி வைப்பேய மகனே. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்த வரி தாய்மை பற்றிய பாடலில், மனுஷ முகம்தான் இருக்குமாடா, அதில் மண்ணில் பல பேர், ஆனால் மண்ணில் பல பேர் மிருகமாடா. மனுஷ முகத்தோடு இருப்பான் ஆனால் மனுஷனாக இருக்க மாட்டான். ஆமாம், மனுஷ முகம்தான் இருக்கமாடா, மண்ணில் பல பேர் மிருகமாடா, இது பள்ளி கூடன்னு சொல்ல அதை பாடம் வாழ்ந்து கற்றுக்கோ என் மகன். ஆமாம், அது வந்து எனக்கு பிடித்த வரி. அதே போல் நீ எந்திரம், அதாவது மந்திரத்தால் எதுவும் நடக்காது, எந்திரம் மாதிரி நீ போராடு, உன் வாழ்க்கையில் எப்பவும் என்னுடைய ஆசையும் பின்னாடி வரும் அப்படிங்கிற வரிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அந்த பாட்டில் எல்லா வரிகளுமே எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி அதனால தான் அவ்வளோ நிறைய பேர் என்னுடைய சக பாடலாசிரியர்கள் கூட அந்த பாட்டை வந்து ரசித்து எனக்கு ஃபோன் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். அதே போல் இந்த பாட்டு வந்து கதை நம்புனால விற்கிற கதை, கும்பிடுமால குத்துற கதை, உறவின் ரத்தமே உறிஞ்சிற கதை அப்படின்னு அந்த கதையினுடைய சாரத்தை சொல்லுகிற ஒரு பாடலாம் அந்த பாட்டு. எல்லாமே அந்த எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடுவில் ஒரு 3 பிஜிஎம் பிட் சாங்ஸ் வரும், அது கூட ரொம்ப அழகாக வரும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய ரீரெக்கார்டிங் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அந்த வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு. அதில் நிறைய பிஜிஎம் சாங்ஸும் இருக்குது, அது வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு, பாடல்களும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்த பாடல்கள். உங்களுக்கு இப்போ கன்வீனியன்ட்னா என்னவா இருக்கும்? ஏன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகளும் நீங்கள் உருவாக்குவீங்க. இப்போ ஆங்கில வார்த்தைகள் சேர்த்து அந்த பாடல்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், இப்போ இந்த புதுசாக ஒரு வார்த்தை ட்ரெண்டாக இருக்குன்னா அதையும் ஆட் பண்ணுவீங்க, ப்ளஸ் எமோஷனும் குறையாமல் அதே மாதிரி கொண்டு போவீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்னா என்னவா இருக்கும்? எனக்கு கன்வீனியன்ட்னு இல்லை மேம், எந்த சாங் வந்தாலும் எந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தான். ஏன்னா நான் ஆரம்பத்தில் வேறு மாதிரி எழுதணும்னு வந்தேன் சினிமாவுக்கு, அப்புறம் இடையில் வந்து வேறு மாதிரியான ஒரு ட்ரெண்டுக்குள்ளார நம்ம அப்படியே நுழைஞ்சி நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ என்ன சொசைட்டி எதிர்பார்க்குதோ, என்ன சினிமா எதிர்பார்க்குதோ அதுக்கு நம்ம மாறிட்டே இருக்க வேண்டியதான். எங்கே போனாலும் நம்மளுடைய நிபுணத்துவம் தெரியும். சமீபத்தில் நம்ம விசுவாசம் படத்தில் வானே வானே பாட்டில் நான் எழுதி முடித்தோடனே இமான் அவர்கள் அப்படியே பயங்கரமாக பாராட்டினார். ஏன்னா
இனியவளே உனது இருவழி முன் பழரச குவளையில் விழுந்த எறும்பி நிலை எனது நிலை விலக விருப்பம் இல்லையே போதேன்னு வரும்ல. அந்த 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 மாதிரி இசைக்கு இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ அழகாக இயல்பாக ஒரு வார்த்தையை போட்டு இந்த பாட்டை கொடுக்க முடியுமான்னு நான் வியந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் எழுதப்பட்ட பாடல். ஓகே. ஒரு இரவுல எழுதி நான் கொடுத்தேன். ஏன்னா உடனே ஷூட்டிங்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்த ஒரு பாடல். அது மாதிரி நம்ம எதில் போனோம்னாலும் அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் நிறைய என்னுடைய மெலடிலையும் மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சிருக்கு. குத்து பாடல்கள்லையும் ஓப்பனிங் சாங்லையும் எல்லாமே அந்தந்த அதுக்கு என்ன பெஸ்ட்டு நம்ம நியாயம் செய்ய முடியும் அந்த பாடலுக்கு அப்படிங்கிறது. இதுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய வாசிப்பு. நிறைய வாசிப்பு அனுபவம், நிறைய புத்தகங்களை வாசிக்கிறோம், நிறைய மனிதர்களை வாசிக்கிறோம், வாழ்க்கை அனுபவம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பாடல்களில் வந்து தெளிவு. அண்ட் இந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்றப்ப உங்க பாடல்கள்ல இருக்க நிறைய வார்த்தைகள் வந்து புதுசா இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ அந்த வார்த்தைகளுக்கு வந்து அர்த்தம் தேடுறப்ப அது உங்ககிட்டே கேட்டலாம் சொல்லி வந்திருக்கேன். மேம் இதுக்கு நீங்க ஏதாவது உங்களுக்கு அர்த்தமா தோணுச்சுன்னா அதை நீங்களும் சொல்லலாம். ஓகேவா? இது டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அமளி துமளி அப்படின்னா என்ன சார்? அமளி துமளின்னா கலைபுரம். ஓகே. ஒரே ஒரு கலவரமா இருக்குல்ல, ஒரே அமளி துமளியா இருக்குன்னா ஒரே குதூகலம் இது அதுன்னு ஒரு 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 மாதிரி குழப்பமான சந்தோஷம். ஆனா டக்குன்னு அந்த முதல் வரியில அந்த பாட்டை கேட்கிறப்ப டக்குன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா, ஆக்சுவலி அது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட்ல வந்து அமளி துமளி குலுமனாலின்னு எழுதியிருந்தேன். அமளி துமளி குலுமனாலி அள்ளி கொண்டது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லிரிக்கு. ஹாரி ஜெயராஜ் சாருக்கும் ரொம்ப பயங்கரமா பிடிச்சிருந்தது. ஆனா கேவி ஆனந்த் சார் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார். அது காரணம் என்னன்னா அவர் ஒரு கேமராமேனா இருந்தார் இல்லையா, அவர் ஒரு 100கணக்கான டைம் குல்மனாலி போய் வந்திருக்காரு. குல்மனாலி பற்றி அவருக்கு ஒரு மரியாதையே இல்லை. ஐயோ அங்கே குப்பை இருக்கும், ஒரு மணி இருக்கும், அந்த இடத்த ஒரு பெரிய லொக்கேஷனாக அவர் மனசுக்குள்ளார பதிவு. ஏன்னா நிறைய டைம் போனதுனால அவர் இதுக்காக எனக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சார், நான் எங்கே ஷூட் பண்ண போகிறேன்னு. இந்த பாடலுக்காகவே சில கோடிகள் நான் வந்து செலவு பண்ணி நார்வேல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இந்த பாட்டை நான் வந்து ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எனக்கு அந்த வேலையெல்லாம் காமிச்சார். இந்த மாதிரி இடத்துல பண்ணிட்டு நான் வந்து இவ்வளோ செலவு பண்ண குலுமனாலில் எடுத்தாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா அதனுடைய ரேஞ்சு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டதுனால சரி என்ன பண்ணலான்னு அந்த வேலி மாதிரி காமிச்சார் ஒன்று. திருப்பி நான் நார்வே போய் திருப்பி அந்த இடம் போய் பார்த்துட்டு வந்தேன் நேராக போய். அப்போ அந்த வேலி மாதிரி எனக்கு அதை காமிச்சோன்னே சரி நெல்லியும் வேலின்னு வச்சு அந்த அமளி துமளி நெல்லியும் வேலின்னு அந்த லா சவுண்டும் வரணும் அதில் அப்படி வச்சு பண்ணோம். இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், நைஸ். இப்பதான் இதுக்கான அர்த்தமே தெரியுது. அடுத்து சங்கிலி புங்கிலி. சங்கிலி புங்கிலின்னா கிராமத்துல சங்கிலி புங்கிலி கதை தர நான் மாட்டேன் வெங்கல புலிங்கிறது ஊர்ல வந்து பாடுறது. ஓகே. அது வந்து ஒரு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல அதுதான் எடுத்து பண்ணது. ஆக்சுவலி எனக்கு இது புதுசா இருக்கு. ஆமா, அது கிராமத்துல இருந்தவங்களுக்கு தெரியும். நானி கோணி. நாணி கோணி ரொம்ப நாணி என்றால் கூச்சப்பட்டு, கோணின்னா அப்படி வெக்கப்பட்டு கூனி குறுகி நிற்கிறோம்ல. நாணி கோணி ராணி உந்தன் மேனி நானும் மொய்க்கிறேன்னா எல்லாத்துக்கும் பயங்கரமான மீனிங்லெஸ் கிடையாது. நாணம்னு சொல்றோம்ல, நாணம்ங்கிற அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு பெண்களுக்கு இதெல்லாம் சொல்றோம்ல, அந்த நாணி தான். அந்த நாணி கோணி, அந்த கோணி நிற்கிறான் அப்படின்னு நாணி கோணி ராணி உந்தன் மேனினா உடல், மேனி நானும் மொய்க்கிறேன் அப்படின்னு. அது எல்லாமே பொருள் உள்ள வரிகள் தான். அண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிறப்ப சில பேர் ரொம்ப புரியாத மாதிரி கேட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன? இதெல்லாம் தாண்டி புரியாத மாதிரி இப்போ ஜிங்கனமணின்னா என்ன அப்படிம்பாங்க. ஜிங்கனமணி ஆக்சுவலி வந்து ஒரு மலேசியாவில் சொல்லப்படுற ஒரு வார்த்தை. ஓகே. நான் இந்த வார்த்தை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மியூசிக் டைரக்டருக்கும். அப்போ ஜிங்கனமணி ஆக்சுவலி மோகன்லால் வந்து டைரக்டர் இன்னைக்கு வரைக்கும் ஜிங்கனமணி தான் ஃபோன் பண்ணி ஜிங்கனமணி எப்படி பேராவே மாற்றிட்டாங்க. ஆமாம், டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ண நீங்கள் எனக்கு பேரே மாற்றிட்டீங்க அப்படிம்பாரு. அவர் அந்த படத்துக்கு பிறகு டைரக்டரே அவர் மோகன்லால் சார் வந்து அப்படி தான் ஃபோன் பண்ணி ஜிங்கனமணி தான் கூப்பிடுவார். அது மாதிரி நிறைய அனுபவங்கள். டக்குன்னு ஒரு வார்த்தைகள்லாம் உருவாக்கி இருக்கீங்க. ஆமாம், அலேக்ராங்கிறது இதோட வார்த்தை. அது வந்து ஒரு இத்தாலி வார்த்தை. இத்தாலியில் தான் அந்த பாட்டை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இத்தாலி வார்த்தையை அது பயன்படுத்தணும். நீங்க கேட்ட ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு இப்படிலாம் வார்த்தைகள் இருக்கா அப்படின்னா என்ன மாதிரியான வார்த்தைகள் இப்போ வார்த்தை உருவாகிறதாங்க? இப்போ இன்னைக்கு இருக்கிற பல வார்த்தைகள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இப்போ மொக்கங்கிற வார்த்தை சமீபத்தில் வந்தது. மொக்கங்கிற வார்த்தையை நம்ம வந்து இது பண்ணது கிடையாது. பாறைகள் வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்விட்டரில் வந்து இப்போ வந்து தேவிஸ்ரீ பிரசாத் பாறைகள் அப்படின்னு போறானா, தேவிஸ்ரீ பிரசாத் ராக்ஸ் அப்படி வந்து போடுவாங்க. இது மாதிரி நிறைய வார்த்தைகள் உருவாகிட்டே இருக்கும். தினம் வார்த்தைகள் உருவாகிட்டே இருக்கும். அது வந்து இயல்பா வர்றதை அப்படி போடுவோம். அது நம்ம சொல்றப்ப அவங்களுக்கு டைரக்டர்களுக்கு அந்த வார்த்தை பரிச்சயம் இல்லைன்னா வேணான்னிடுவாங்க. எல்லா வார்த்தையும் நம்ம போட்டுற முடியும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும்.
பெருவாரியான மக்களுக்கு அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். நாம ஒரு பொருளுரை சொல்லி அவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தவும் கூடாது. அது ஒரு லிரிக்கில் ஒரு முக்கியமான யுக்தி. நீங்க அந்த மாதிரி ஏதாவது எழுதி பட் அது உங்களுக்கு எடுக்கவே மனசுல பட் இருந்தாலும் டைரக்டர் சைடுல இருந்து இல்ல வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி லிரிக்ஸ் அது நிறைய கே. ரவிக்குமார் சாருக்கு வந்து ஒரு பாட்டு எழுதினேன். வானிலை அறிக்கை மழை இல்லை என்றது ஆனாலும் நான் நனைந்தேன் அப்படின்னு ஒரு பல்லவி. வானிலை அறிக்கை மழை இல்லை என்றது ஆனாலும் நான் நனைந்தேன் அப்படின்னு. அது வந்து நல்ல பொய்ட்டிக்காக எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. ஆனால் அவர் வேணான்ட்டார். அப்புறம் விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம் யாருக்கும் தெரியாமலேன்னு ஒரு பல்லவி எழுதுனா அது ஓகேன்ட்டார். சமுத்திரம்ங்கிற ஒரு படத்தில் படமும் நல்ல வெற்றி அடைஞ்சது, அந்த பாட்டும் நல்ல வெற்றி அடைஞ்சது. மோனாலும் குணாலும் நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டு, பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மாதிரி நிறைய பாடல்களில் வந்து முதல்ல இப்படி நம்ம ஒன்று போடுவோம் இல்லை வேணானாங்கன்னா அடுத்து மாற்றி கொடுப்போம். அது நான் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதுனால நிறைய அனுபவங்கள் அது. அண்ட் இப்போ ஒரு பாடல் எழுதுறப்ப சார் நிறைய கேரக்டர்ஸ்குள்ள போய் எழுதுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுல ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து அவங்களோட இதுக்குள்ள போறதுக்கு நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இப்ப குபேரா படத்துல வந்து ஒரு பெக்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களால போக முடியாத ஒரு கேரக்டர், போக கஷ்டப்பட்ட ஒரு கேரக்டர்னு இருக்கும் இல்லையா? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம எடுக்கிறதுக்கு இப்போ பெக்கர்னே வச்சு நம்ம ஏதோ என்னை பிச்சை எடுத்ததில்லை இது வரைக்கும். அதனால வந்து பெக்கர் சுச்சுவேஷனுக்கு போகலாம். அது இன்னொன்று இப்போ நம்ம வாசிப்பு அனுபவம் இருக்குல்ல, படிச்சிருப்போம்ல. பெக்கர்ஸ்னுடைய வாழ்வியலை அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், நமக்கு கடந்து வந்திருப்போம் அந்த மக்களை. நம்ம இன்னொன்று ஒரு தாயை பற்றி எழுதுகிற போது ஒரு படைப்பாளனுக்கு மார்பு சுரக்க வேண்டும், அவனுக்கு பால் சுரக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கலைஞனுக்குரிய பண்பு. நம்ம எந்த கேரக்டருக்குள்ளார போகிறோமோ அந்த கேரக்டராக நம்ம மாறிடணும். அது ஒரு திரவம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றுகிற போது அந்த பாத்திரத்தின் வடிவத்தையும் நிறத்தையும் அதை அடைவது போல ஒரு கலைஞன்கிறவன் ஒரு பாத்திரத்துக்குள்ளார போகிறப்ப அந்த வடிவத்துக்கு போயிடணும். அது வந்து இயல்பாக இருக்கிறதுனால தான் நம்ம இத்தனை விதமான சுச்சுவேஷன்ஸுக்கு பாட்டு எழுத முடியுது. அப்படி நான் எதுவும் சிக்கலாக உணர்ந்ததில்லை. சில நேரங்களில் ஒரு வித்தியாசமான ஒரு இதை பற்றி ஒரு கலிஃபோர்னியாவில் ஒரு கலிஃபோர்னியா இல்லை பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு பாடுது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம கலிஃபோர்னியா பற்றி கூகுளில் சர்ச் பண்ண வேண்டியது என்ன இருக்கும், அங்கே என்னென்ன இருக்கு அப்படின்னு, அங்கே என்ன ரிவர் ஓடுது, அந்த நதிக்கரையில் அவள் வந்த போதுன்னு எழுதலாம். இப்போ ஜெர்மன்னா ரைன் நதிக்கரையில் அவள் நடந்த போதுன்னு எழுதலாம். அது மாதிரி சில தேடுறது உண்டு, தெரியாத விஷயங்களை தேடுறது உண்டு. இது மாதிரி நமக்கு ரொம்ப அந்நியமானது. ஆனா சில பாடல்கள் வந்து அந்த டைமே ரீச் ஆயிருக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு தோணி இருக்கும். பட் லேட்டர் ஆன் இப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி வைப்ல ரீல்ஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்ல. இந்த பாட்டுங்க கீழே ஆகாயம் போனாலும் வேறு என்னவோ இந்த மண்ணோடு தான் உள்ளது, நான் ஊரெங்கும் போனாலும் எண்ணமெல்லாம் அடி உன்னோடு தான் உள்ளது, வா வாசுகே வா வாசுகே உன்னோடு வா. அந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்போ பெருசா இல்லை, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்ல வந்து பயங்கர ட்ரெண்டு. இமான் சார் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, சார் என்ன சார் திடீர்னு பயங்கர ட்ரெண்ட் ஆயிருக்கு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு அந்த பாட்டு அது மாதிரி பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா ஒரு பக்கமா, என் ஃபர்ஸ்ட் பாட்டு அது, அதை வேற மாதிரி கடுப்பேற்றினானுங்க. இது எல்லாம் நடக்கும். ஆனா அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கும். ஏன்னா லிரிக்ஸே மாத்தி மீமெல்லாம் கிரியேட் பண்ணி அது ஒரு மாதிரி வித்தியாசமா கொண்டு போயிட்டாங்க. அது உங்களுக்குமே அது ரீச் ஆயிருக்கும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது சார்? அது ஒரு அங்கீகாரம் நினைச்சு போக வேண்டியதான். நம்ம பாட்டை வந்து ஒருத்தன் திட்டுறான் அல்ல பாராட்டுறான்னா அந்த பாட்டை அவன் கன்சிடர் பண்றான். நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னா அதுதான் நம்ம வருத்தணும். அவன் வந்து ஒன்று திட்டுறான்னா அவங்கள படிச்சுட்டு தான் திட்டுறான், உங்களை கேட்டுட்டு தான் திட்டுறான். உங்களை பாராட்டுறான்னாலும் உங்களை கேட்டுட்டு தான் பாராட்டுறான். ரெண்டுமே நமக்கான அங்கீகாரம். இந்த உலகத்திலேயே மிக கொடுமையானது யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்படுவது. நீ ஏதேனும் ஒரு வகையில் அவனை பாதித்திருக்கிறாய் என்றால் தான் உன்னை அவன் பாராட்டவோ அல்லது புறக்கணிக்கவோ செய்வான். அதனால அது ஒரு அங்கீகாரம் தான். நீங்க ஸ்டார்டிங்ல இப்போ ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு இந்த மாதிரி எழுதணும்னு வந்தீங்க, பட் ஆனா சிச்சுவேஷன்ஸ்ல மாறிடுச்சு. என்ன யோசிச்சு வந்திருந்தீங்க? இல்லை நான் இதுக்கு முந்தைய பேட்டியில் கூட சொன்னேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் ஒரு பாட்டு வரும், ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம். அந்த லிரிக்ஸ் நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க. ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம், ஆங்காங்கே பேரம் பேசி நிற்குதடி மேகம், மொச்சை செடி முகிலின் முத்தத்தை சுவாசிக்கும் கார்காலம், மூங்கில் கழி பச்சை பாம்போடு கைகோர்த்து கல்யாணம், குட்டைவால் ஓனான் வேலிக்குள் குதித்தாடும் உற்சாகம், கொட்டி வைத்த பூவை நெஞ்சில் கொண்டு வந்து சேர்க்கும் ஜாலம், நதியோர ஈச்சங்கீற்றி நாக்கு ரொம்ப நீளம், நாணல் என் வளைந்ததென்று நக்கல் பண்ணி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த பாட்டு முழுக்க ஒரு செய்யுள் வடிவத்தில் இருக்கும். அதை ரொம்ப அழகாக இசையமைச்சு சிற்பி அவர்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் பயன்படுத்தியிருப்பார். இப்படி தான் நான் பாட்டு எழுதணுங்கிற எண்ணத்தோடு வந்தது வந்து தூய தமிழில் அப்படியே ஒரு வரலாம் பார்த்து இப்படி தமிழா அப்படின்னு நினைக்கிற மாதிரியான பாடல்களாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆரம்பத்தில் வந்தது. அப்புறம் வந்து அந்த பாட்டை உங்களுக்கே தெரியல இருக்கு. ஆமாம், அப்போ அதனால வந்து எல்லாம் இது எல்லாம் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு அப்புறம் புதுசாக நிறைய போயிட்டு அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் டேடி மம்மி வந்துச்சு. எப்பமா மாற்றிட்டு எல்லா விதமான பாடல்களும் இப்போ நிறைய மெல்லிசை பாடல்கள் வரிசையாக எழுதிட்டு தான் இருக்கும்.
அதே சமயத்தில் இது ரொம்ப நம்மகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரியான புல்லட் சாங் போல் இந்த மாதிரி ட்ரெண்ட் பாட்டு வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கோம். எஸ் எக்ஸாக்ட்லி. அதாவது இன்னொரு விஷயமே இப்போ சமீபத்தில் போயிட்டு இருந்தது சார். அதாவது வைரமுத்து சார் வந்து சொல்லியிருந்தாரு, அவருடைய பாடல்களில் இருக்க வார்த்தைகள் வச்சு டைட்டில் போகிறது வந்து காப்பிரைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உங்கள் பாடல்கள்லேருந்தும் அந்த மாதிரி வந்திருக்கும் இல்லையா? வந்திருக்கு. இப்போ கூட போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஆடியோ லான்ச் ஆச்சு. ஊன்ற ஒரு படம். ஓகே. ஊன் சொல்கிறியா மாமாலேருந்து தானே எடுத்துறீங்க இது ரொம்ப பயங்கரமான கான்ட்ரவர்சியா இருக்கு சார். அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அது ஒரு அங்கீகாரம் தாங்க. நம்ம பாட்டுலேருந்து நிறைய படங்கள் நம்ம பாட்டில் இருந்து வரும். அது ஒரு அங்கீகாரம் தான். அதை நம்ம வந்து ஒரு பாட்டினுடைய முதல் வரி எல்லாரும் கேட்டிருப்பாங்கன்னா அது புழக்கமான வார்த்தை. பாரதியாரில் எவ்வளோ இருக்கு? ஆமாம், பாரதியாரனுடைய பாட்டு தானே இதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற கண்ணம்மா. அஜித் சார் படம் ஒன்று வந்துச்சு, நேர்கொண்ட பார்வை எழுத்தில் எவருக்கும் வஞ்சாததுன்னு. அது நம்ம பாரதியாருடைய பாடல் தான். வீணையடி நான் உனக்கு. அவர் திரும்ப பக்கம்லாம் அவருடைய பாட்டு நிறைய வந்துருச்சு. எஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ கிளாமர் சாங்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் நீங்கள் ரூல்ஸ் மாதிரி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் அதில் வந்து ரொம்பவும் போயிடாது, பட் மேலோட்டமாகவும் இருக்கும். அதுதான் நான் கவனிச்சது. ஆனால் பெப்பினஸும் குறையாமல் அதே மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ரூலாகவே வச்சுருக்கீங்களா? ஆமாம், நிச்சயமாக கரெக்டாக சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து பாடல் எழுதி ஒரு 2 லைன் அவங்களே போட்டு கொண்டு வந்தாங்க. சார் இதை வச்சு நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு இசையமைப்பாளருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த லிரிக் இருந்தால் நான் எழுத மாட்டேன். சப்போஸ் நான் எழுதிட்ட பிறகு கூட இந்த லிரிக்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா நான் இப்பயே சொல்லிடுறேன், என் பேர் போடாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர்லாம் பேசிட்டு, இல்லை சார் அந்த லிரிக்ஸ் நீங்கள் டோட்டலாக யூஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் நினைக்கிற லிரிக்ஸை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் எழுதியே கொடுத்தேன். ஏன்னா ஒரு எல்லைக்கு மேலே அது விரசம் ஆயிடுச்சுன்னா அது நம்முடைய பேரை வந்து ரொம்ப தப்பாக அப்படி நம்ம எழுத வேண்டிய அவசியம் தான் நமக்கு. அதனால் வந்து அதை நான் ஒரு கட்டுப்பாடு. நீங்கள் எந்த பாட்டு பார்த்தா ஃபன்னு தான் இருக்கும் மொழியா, அதில் ரொம்ப தப்பான லிரிக்லாம். இப்போ டேடி மம்மி வீட்டில் கூட பஸ்ஸில் ஏறி தான் ஒரு சீட்டு கேட்டேனே, தன் சீட்டை டிரைவர் தந்து விட்டு பஸ்ஸில் ஏறி ஒரு அழகான பொண்ணு சீட்டு கேட்குதான், டிரைவரே ஏஞ்சி சீட்டு கொடுத்துட்றான். அது மாதிரி ஃபன்னான விஷயங்கள் தான் இருக்கும். நீங்கள் அந்த பாட்டு முழுக்கவுமே குழந்தைகள் கேட்டால் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ரொம்ப தப்பான அர்த்தங்களை கொடுக்குற பாடலாக இருக்காது. வயது முதிர்ந்தவர்களுக்கு அது ஒரு விதமான அர்த்தத்தை கொடுக்கலாம். அதுவும் கொடுக்கூடாதுன்னு இல்லை. நம்மனா தேவலோகத்துக்கு பரமபிதாக்கா பாட்டு எழுதிட்டு இருக்கோம். சினிமாவில் ரசிக்கிற ரசிகர்களுக்கு தான் பாட்டு எழுதிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்து தான் நம்ம கவனமாக பண்ணுறோம்.